வெள்ளை முயலும் கருப்பு காகமும். அது ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு முயலும் காகமும் பேசிக் கொண்டிருந்தது. அப்பொழுது காகம் அழுது கொண்டிருந்தது. அதை பார்த்த முயல், என்ன காகமே, என்ன ஆச்சு, ஏன் அழுகிற, உனக்கு நான் ஏதாவது உதவட்டுமா என்று கேட்டது. அதற்கு அந்த காகம், எனக்கு என் கூட்டத்தை நினைச்சா கவலையா இருக்கு. எங்களை யாருக்குமே பிடிக்கல. நாங்க போய் உக்காந்தா கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. நாங்க கருப்பா இருக்கோம்ல, இதனால தானே என்று சொல்லி அழுதது. அதற்கு முயல், நான் ரொம்ப வெள்ளையா அழகா இருக்கேன். ஆனா என்னை தூக்கிட்டு வளர்க்குறாங்க, அவங்க ஆசை தீர கொஞ்சுறாங்க, அதுக்கப்புறம் கசாப்பு கடையில வித்துடுறாங்க. ஆனா நீ அப்படி இல்லையே, நீ கருப்பா இருந்தாலும் உன்னை தெய்வம் மாதிரி நினைச்சு படையல் வைக்கிறாங்க. அதனால நான் வெள்ளையா இருக்கேன்னு சந்தோஷப்படவும் முடியாது, நீ கருப்பா இருக்கேன்னு கவலைப்படவும் கூடாது. சரியா? நான் பாரு, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனாலும் சந்தோஷமா சிரிச்சிட்டு துள்ளி குதிச்சு விளையாடிட்டு தான் இருக்கேன். நீயும் என்ன மாதிரி தான் இருக்கணும். சிரிச்சிட்டே இரு, சரியா என்று காகத்தை சமாதானப்படுத்தியது முயல். இறைவன் படைப்பில் ஒவ்வொரு உயிர்க்கும் அர்த்தம் உண்டு. நன்றி.